வெல்கம் வியூவர்ஸ். யூஎஸ் மேத்ஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கூட்டு வட்டி கணக்குக்கு பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூ 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹6,250 at 14% per annum for 2 years compounded annually அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க. இந்த சம்மை நான் 2 மெத்தடில் போட போகிறேன். ப்ராப்பர் மெத்தேடு, ஷார்ட்கட் மெத்தேடு. முதல்ல ப்ராப்பர் மெத்தேடில் போடுறேன். P = 6250, அதாவது அசல் 6250ங்கிறத Pன்னு எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு R அப்படின்னு எடுத்துக்கலாம். R = 14%. எத்தனை வருஷமோ அதை வந்து N எடுத்துக்கலாம். அப்போ N = 2. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா இது வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான். A = P × 1 + R/100 N. இதில் நம்ம கொடுத்துக்கிற வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கலாம். Pயோட வேல்யூ 6250, 1 + Rோட வேல்யூ 14/100, Nக்கு 2 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1 + 14/100 அப்படிங்கிறத நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். அது எப்படின்னா 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்கிற 14ஆல் கூட்டிக்கணும். அப்போ 1ஐயும் 100ஐயும் இருக்குன்னா 100, 100 + 14 114/100 அப்படியே வந்துடும். இப்போ அந்த 114/100ங்கிறத நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா மேலே 57, கீழே 50 வந்துடும். அது ஸ்கொயர் அப்படிங்கிறனால அது 2 டைம் எழுதியிருப்போம். அப்போ 6250 × 57/50 × 57/50 57/50. அடுத்த ஸ்டெப்பில் 6250 அப்படியே இருக்கும். 57ஐயும் இருக்குன்னா 3249, கீழே 50ஐயும் இருக்குன்னா 2500. இந்த 6250ஐயும் 2500ஐயும் நம்ம 25ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 625, அதனால் 25 வந்துடும். கீழே 100 இருக்கும், அதில் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ 25 × 3249/10 அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா, அதாவது 25ஐ 3249ஆல் பெருக்கி 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டு 8122.5 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது அமௌண்ட்டு தான். இப்போ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். அமௌண்ட்டு 8122.5ன்னு கண்டுபிடிச்சோம். மைனஸ் பிரின்சிபல் 6250ன்னு கொடுத்துக்கிறாங்க. அதை போட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = 1872.50 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஷார்ட்கட் மெத்தடில் பாருங்கள். அதே மாதிரி பிரின்சிபல் 6250, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14%, N2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அந்த பிரின்சிபலை கொடுத்து எந்த பிரின்சிபல் கொடுத்தாலும் சரி அதை 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அது ஏன் 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணுறதா அர்த்தம், வகுக்கிறதா அர்த்தம். அதனால் வந்து நம்ம கொடுத்துக்கிற பிரின்சிபலை 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம் ரைட் சைடில் இருந்து. அப்போ என்ன வரும்னா 62.50ன்னு வரும். அந்த அமௌண்ட்டை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 62.50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 14, அதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் 875 நமக்கு கிடைக்கும். இந்த 875ங்கிறது மொதல் வருஷத்துக்கான வட்டி. அதை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணணும்னா மறுபடியும் பிரின்சிபலோட கூட்டிக்கணும். அதாவது மொதல் வருஷத்தோட பிரின்சிபலோட வச்சு கூட்டிக்கணும். அப்போ 6250 அந்த 875 கூட்டணும் அப்படின்னா 7125ன்னு வரும். இந்த 7125 அப்படிங்கிறது 2வது வருஷத்துக்கான பிரின்சிபல் அசல். அப்போ திரும்பவும் என்ன பண்ணணும்னா அந்த 2வது வருஷத்துக்கான பிரின்சிபலை அதே மாதிரி மொதல் வருஷத்துக்கு பிரின்சிபல் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புள்ளி வச்சுக்கிட்டோம்னா 71.25ன்னு கிடைக்கும். இதையும் முன்ன பண்ண மாதிரியே அதே 14ஆல் பெருக்கினா நமக்கு 997.50 கிடைக்கும். இது வந்து செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. அந்த 875ங்கிறது ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறோம். 875ஐயும் 997.50 நம்ம கூட்டுறோம். அப்போ அதே 1872.50 கிடைக்கும். ஷார்ட்கட் மெத்தேடு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் ப்ராப்பர் மெத்தேடில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.